ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த மிஷன் சாப்டர் 1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். மிஷன் சாப்டர் 1 இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அருண் விஜய் போலீஸாக இருக்கார். அவர் ஜெயிலில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தீவிரவாதிங்க வந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. இவர் சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவங்க தப்பிச்சு போக விடாமல் பண்ணுறாங்க. அதனால் இந்த 3 தீவிரவாதி அவங்க குரூப்பை சேர்ந்தவங்க வந்து நம்ம அருண் விஜய் ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஃபேமிலி இறந்துடுறாங்க. இவரும் இவரோட பொண்ணு மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. பட் வந்து அவரோட பொண்ணுக்கு தலையில் அடிபட்டுருது. அதுக்கு வந்து நம்ம ஊரில் எங்கேயும் வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு லண்டனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அருண் விஜய் வந்து தான் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு லண்டனுக்கு போகிறாங்க. அங்கே அவர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி எமி ஜாக்சனோட இன்ட்ரோ ஆகிறாங்க, கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய்லேருந்து அருண் விஜய், எமி ஜாக்சன் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இவங்க வந்த வேலையை பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. நம்ம அருண் விஜய் யானையில் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை வெறித்தனமாக கொடுத்துட்டாரு. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டரை ரொம்ப பெர்ஃபெக்டாக கணக்கச்சிதமாக முடிச்சிட்டாரு. அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் எமி ஜாக்சன் இந்த படத்தில் வந்து ஒரு லண்டன் போலீஸ் அதிகாரியாக வராங்க. ஒரு உண்மையான லண்டன் போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாங்களோ அப்படியே ரொம்ப தெளிவாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்கள வேலை வாங்கின நம்ம இயக்குனருக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏஎல் விஜய்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிம்னே சொல்லலாம். ஏன்னா இவர் முன்னாடியே 2021 தலைவின்னு படம் எடுத்தார். அந்த படம் கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூவாக இருந்தாலும் இது உண்மையிலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது. ஆக்ஷன் காட்சிகளில் அருண் விஜய் நடிப்பாக இருக்கட்டும் தெறிக்க விட்டுருக்காரு. அப்புறம் முக்கியமான படத்துக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அப்பா மகள் சென்டிமெண்ட்டு. அந்த பொண்ணுக்கு தலையில் அந்த பிரச்சனை இருக்கிறனால அவங்க அப்பா வந்து, அதாவது அருண் விஜய் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற காட்சிகள், 2 பேரும் அலற காட்சி எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, ஒரு சாதாரண ஒரு நார்மலாக இருக்கிறவங்க கூட அவன் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சரி, நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னு அப்படி ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான அப்பாவா ஒரு சாதாரண ஆள் நடிச்சிருந்தா எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எமி ஜாக்சன். அவங்களும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. படத்தில் வந்து ஜெயிலில் சண்டை நடக்கிற காட்சிகள் இருக்கும். அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி யானையில் வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி இது சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதே மாதிரி சூப்பராக பெர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கு நம்ம பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் அருண் விஜய்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நெகட்டிவ்னு பெருசாக எதுவுமே இல்லை. நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச் இட். அண்டு இதில் எந்த குறையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ப்ரோ இந்த மாதிரி இருக்குன்னு. படத்தோட டைட்டில் பார்க்கும்போது தெரியும் சாப்டர் 1ன்னு. அப்போ கண்டிப்பாக சாப்டர் 2க்கு லீடு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நினச்ச மாதிரியே சாப்டர் 2க்கு லீடு வச்சு தான் படத்தை முடிச்சிருக்காங்க. நம்ம சாப்டர் 2 இதே மாதிரி மரணமாக இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, 10க்கு கண்டிப்பாக 8.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்தது. படத்தோட மியூசிக் டைரக்டர் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவர் எப்படி மியூசிக் இந்த கதைக்கு எப்படி மியூசிக் போட்டால் சூப்பராக இருக்குமோ அதை எந்த குறையும் இல்லாமல் பிசுறு இல்லாமல் செஞ்சு முடிச்சிட்டாரு. சினிமாட்டோகிராஃபர் அதே மாதிரி தான் அவரோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லார்ட்டையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருக்காரு ஏஎல் விஜய். இந்த இடத்துல நம்ம அவரை பாராட்டியே ஆகணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.